சீமானால் ஒரு காயை கூட இந்த ஊரில் நகர்த்த முடியாது. சீமான் பின்னால் போனால் எதிர்காலமே இல்லை. சீமான் வாயைத்தான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். சீமான் ஸ்டைல தான் பார்க்கணும். சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறார். அண்மையில அவர் கல்லு கடை திறக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் சொல்லுகிறார். கல்லு மரத்துல ஏறுறேன். இவர் படிச்சவர், ஊருக்கெல்லாம் அறிவுரை சொல்றார், தமிழ் தேசியம் பேசுகிறார். இவர் பனைமரத்துல ஏறுகிறார். பனைமரத்துல ஏறும்போது ஒரு பனைமரத்துல கொம்பு கட்டி ஏறார். சினிமா ஷூட்டிங்ல ஏறுற மாதிரி அதுல ஏறார். ஏறி அதுல கல்லு பானையை இறக்கிறார். அதனால சில பேர் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க, குலக்கல்வியே இருக்கக்கூடாது என்பதுதான் திராவிட கொள்கை, ஆரிய கொள்கை குலக்கல்வி வேண்டும் என்பதுதான் ஆரிய கொள்கை. கல்லு பனைமரம் ஏறினவே இப்போதும் பனைமரம் ஏறணுமா? சாணார் சமுதாயம் பனைமரம் ஏறி இருந்து அதுல நிறைய பேர் இன்னைக்கு படித்து பட்டம் பெற்று IAS IPS ஆக மாறி இருக்கிறார்கள். ஆனால் சீமான் என்ன நினைக்கிறார் சொன்னால், அந்த சமுதாயம் மீண்டும் பனைமரம் ஏற வேண்டும், கல்லிறக்கும் தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவர் பாஜகவின் கைக்கூலியாக இருப்பது நமக்கு தெரிய வருகிறதா இல்லையா? நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க அப்பா சினிமாவில் டைரக்டர். நிறைய கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள படத்தை எல்லாம், புரட்சிகரமான சிந்தனை உள்ள படங்கள் எல்லாம் எடுத்து ஒரு அறிவு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர். ஆனால் அவர் பிள்ளை இப்போது நேரடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நான் கேட்கிறேன், சினிமாவில் மிக சிறப்பாக டான்ஸ் ஆடுகிறார் விஜய். நல்லா டான்ஸ் ஆடுவார், கையை தனியா ஆட்டுவார், காலை தனியா ஆட்டுவார், எல்லாத்தையும் தனித்தனியா ஆட்டுவார். அவர் நல்லா ஆட்டக்கூடிய ஆட்ட நாயகன். அவருக்கு கூட ஜோடியாக ஆடுறது சிம்ரான் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. விஜய் விட நல்லாவே ஆடுவாங்க. இந்த ரெண்டு பேர் டான்ஸ் ஆனா நமக்கு கூட பிடிக்கும். சினிமாவில் பாட்டு எல்லாம் பாட்டா நம்ம நல்லா பார்க்கலாம், நல்லா ரசிக்கலாம். ஆனால் அவர் சினிமாவில் ஆட்டுறது நமக்கு பிடிக்கும். அரசியல் அந்த ஆட்டினா எடுபடுமா? நான் சொன்னேன்ல, இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்திருப்பவர்கள், நேரடியாக உங்களுடைய தொடர்பு உண்டு, உங்களோட பழகி நல்லது கெட்டதை பார்த்தவங்க, சாலை அமைத்து தந்தவர்கள், சாக்கடை அள்ளியவர்கள், அதே போல குடிதண்ணீர் கொடுத்தவர்கள், உங்கள் சாலைகளை சிறப்பாக செப்பனிட்டவர்கள், உங்கள் தெருக்களுக்கு விளக்கு போட்டவர்கள், உங்கள் பகுதியில் பூங்கா கட்டியவர்கள், உங்க பகுதியில் சமுதாய கூடம் கட்டியவர்கள், இவர்களை காட்டிலும் விஜய் கட்சிக்காரர்கள் எங்காவது பார்த்திருக்கிறீங்களா? அண்ணாமலை குச்சி பார்த்தார், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. இன்றைக்கு அவர் காணவில்லை. நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் அமைதியான முறையில் பேசி நாங்கள் அரசியல் செய்வோம் என்றால் நீ அமைதியாவே இரு. நீங்க அமைதியா தான் நல்லது. மோடி என்ன பெரிய மோடி, நான் தான்டா எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு டாடி என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிர்ந்து போயிருக்கிறது மத்திய அரசாங்கம். அதான் குடம் கொடுத்தாங்கன்னு பார்த்தேன். தலைவர் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் இதுவரைக்கும் தண்ணி பஞ்சமே வரல. ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது ஆண்டு முழுக்க மழை பெய்து ஏரி குளம் கண்வாயெல்லாம் அப்படி நிரம்பி இருக்கிறது. ஒரு குளிர்ந்த ஒரு ஆட்சியை தளபதி வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் திருமலை அவர்கள் அண்ணன் கூட கொடுத்திருக்கார். ஏன்னா இந்த ஆட்சியே அன்னத்துக்கு பஞ்சமே இல்லை. இந்த தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் அன்னம் தாராளமாக கிடைக்கிறது. பொங்கலுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மாதம் பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கிறது. மகளிர்களுக்கு, கல்லூரியில் படிக்கிற மகளிருக்கு 3 வருடம் படித்தால் 36,000, 4 வருடம் படித்தால் 48,000, 5 வருடம் படித்தால் 60,000 கிடைக்கிறது. ஆண் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். சிற்றுண்டி காலை நேரத்தில் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு சிற்றுண்டி தயார் செய்யப்பட்டு சுவையான சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. மதிய உணவில் தலைவர் கலைஞர் அவர்களால் 5 நாட்களுக்கும் மக்களுக்கு புரத சத்து தேவை என்று 5 முட்டை வழங்கப்படுகிறது. சத்தான பிள்ளைகள் இருந்தால்தான் சத்தான கல்வி கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இந்த அரசு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கல்வியிலே சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். மத்திய அரசு நமக்கு 2,500 கோடி ரூபாயை நிறுத்தினாலும், மத்திய அரசு தரவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, எங்கள் வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக தமிழ்நாட்டின் பணத்திலிருந்து நான் தருகிறேன் 2,500 கோடி ரூபாய் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து பட்ஜெட்டில் அறிவித்த முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். அவர் 2 கண்களை 2 டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஒரு இலாக்கா கல்வி இலாக்கா ஆண்டுக்கு 50,000 கோடி ஒதுக்குகிறார். இந்தியாவில் இருக்கிற அத்துணை மாநிலங்களுக்கும் இந்த ஆண்டு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? 75,000 கோடி. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு மாநிலத்துக்கு அண்ணன் முதலமைச்சர் ஒதுக்கிய நிதி 50,000 கோடி. அதனால தான் பிள்ளைகளுக்கு இலவசமான புத்தகங்கள், இலவசமான யூனிஃபார்ம், இலவசமான கல்வி இவையெல்லாம் வழங்கப்படுகிறது. அதனால தான் நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே வேலை கிடைக்கிறது. வெளி மாநிலத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே வேலை கிடைக்கிறது வேலை செய்பவர்களுக்கு. ஆனால் அதையும் மிஞ்சி இருக்கிற வேலைகளை செய்வதற்கு
ஆள் பற்றவில்லை என்ற காரணத்தினால் வடநாட்டிலிருந்து இந்திக்காரர்களும் மற்றவர்களும் வந்து இங்கே வேலை செய்கிற நிலைமை இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க மோடி சொல்லுகிறார், நீங்கள் இந்தி படியுங்கள், வேலை கிடைக்கும் என்று. எங்கள் பிள்ளைகள் எங்கே இந்தி நாட்டுக்கு போனார்கள் வேலை செய்வதற்கு? நாங்கள் இந்தி படிக்க எங்கள் தாய்மொழி, எங்கள் அன்னை மொழி, எங்கள் செம்மொழி தமிழ் மொழியை நாங்கள் படிக்கிறோம். அது படித்தால் போதும், அதில் சிறந்து விளங்கினால் போதும், எங்களுக்கு அறிவு வளரும் என்று நம்முடைய தலைவர் சொல்கிறார். நாமும் அதை நம்பித்தான் 75 ஆண்டு காலமாக மிக சிறந்த கல்வியை தந்து மிக சிறந்த மாநிலமாக இந்தியாவில் இன்றைக்கு விளங்கியிருக்கிறோம். மூன்றாவது மொழியாக இந்தி படிக்க வேண்டும் என்று மோடி சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், லட்சக்கணக்கான பேர் இந்திய மாநில அரசு வேலை செய்ய வருகிறார்களே, அவர்கள் நம்முடைய பள்ளியில் சேர வேண்டும் என்பதற்காக மோடி இந்தியை இங்கே திணிக்க பார்க்கிறார். நம்ம ஊர்ல இந்தி படிக்காதவன் யாரும் இல்லை. இந்தி மூன்றாவது மொழியாக படித்திருக்கிறார்கள், அதை தடுக்க யாரும் இல்லை. ஆனால் மோடி இன்றைக்கு மூன்றாவது மொழியை இந்தியை திணிக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? வடநாட்டிலிருந்து லட்சக்கணக்கில் வேலை செய்கிற பிள்ளைகள் இங்கேயே தங்கிவிட வேண்டும், இங்கேயே அவர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு பள்ளிக்கூடங்கள் இந்தி வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் சூட்சமம். நம்முடைய மாநில அரசு மாநில பணத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்று தருகிறது. மோடி நினைக்கிறார், அவர் டெல்லி பணத்தை தராமல் அவர் தடுக்கிறார். அந்த இந்தி இல்லை என்றால் நான் டெல்லி பணம் தரமாட்டேன் என்று சொன்னார். ஏன்னா அவங்க பிள்ளைகள் படிப்பதற்கு நாம் உறுதுணையாக இல்லை என்பதற்காக அதை தடுக்கிறார். நாங்கள் உஷாராக இருக்கிறோம், திமுக எப்போதும் உஷாராகத்தான் இருக்கும். எனவே நம்முடைய தளபதி, நீங்க பணம் தரனாலும் பரவாயில்ல, மாநில அரசு கஜானாவிலிருந்து நாங்க தந்து எங்க பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறோம். 2500 கோடி அல்ல, 10,000 கோடி ஆனால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய தோள்களை நிமிர்த்தி, தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி, மோடி என்ன பெரிய மோடி, நான் தாண்டா எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு டேடி என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிர்ந்து போயிருக்கிறது மத்திய அரசாங்கம். அண்ணாமலை குச்சி பார்த்தார், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இன்றைக்கு அவர் காணவில்லை. நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் அமைதியான முறையில் பேசி நாங்கள் அரசியல் செய்வோம் என்றால் நீ அமைதியாகவே இரு. ஏன்னா நீங்க அமைதியாக இருந்தால் தான் நல்லது. குதிச்சாய்க்கு காலி சட்டி, குதிச்சாய்க்கு ஒன்றும் கிடைக்காது. அவர்கள் இங்கே ஆட்சியை பிடிக்க போகிறார்களாம். அதே போல சீமான் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு 10 வருஷமா அவர் கட்சி ஆரம்பிச்சு போன்ல தான் பேசுவார். அவர் போனை திறந்தா சீமான் குதிப்பார். நேரில் வந்து எங்காவது பேசியிருக்காரா? நேரில் எங்காவது அவங்க கட்சிக்காரர்ல பார்த்துருக்கிறீங்களா? நேரில் எங்காவது மாதிரி கூட்டம் போட்டிருக்காரா? இல்லை. போன்லயே பேசி போன்லயே வடை சுட்டு நமக்கு போன்லயே கொடுத்துருவார் வடையை. அவருக்கும் சில இளைஞர்கள் ஓட்டு போடுகிறார்கள். இந்த ஆண்டு வருகிற தேர்தலில் அந்த பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். சீமானால் ஒரு காயை கூட இந்த ஊரில் நகர்த்த முடியாது. சீமான் பின்னால் போனால் எதிர்காலமே இல்லை. சீமான் வாயைத்தான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். சீமான் ஸ்டைல தான் பார்க்கணும். சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறார். அண்மையில் அவர் கல்லு கடை திறக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் சொல்லுகிறார். கல்லு மரத்தில் ஏறுறேன். இவர் படித்தவர், ஊருக்கெல்லாம் அறிவுரை சொல்றார், தமிழ் தேசியம் பேசுகிறார். இவர் பனைமரத்தில் ஏறுகிறார். பனைமரத்தில் ஏறும்போது ஒரு பனைமரத்தில் கொம்பு கட்டி ஏறார். சினிமா ஷூட்டிங்ல ஏறுற மாதிரி அதில் ஏறார். ஏறி அதில் கல்லு பானையை இறக்குறார். அதனால சில பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, குலக்கல்வியே இருக்கக்கூடாது என்பதுதான் திராவிட கொள்கை, ஆரிய கொள்கை, குலக்கல்வி வேண்டும் என்பதுதான் ஆரிய கொள்கை. பனைமரம் ஏறினவே இப்போதும் பனைமரம் ஏறணுமா? சாணார் சமுதாயம் பனைமரம் ஏறி இருந்து அதில் நிறைய பேர் இன்னைக்கு படித்து பட்டம் பெற்று IAS IPS ஆக மாறி இருக்கிறார்கள். ஆனால் சீமான் என்ன நினைக்கிறார் சொன்னால், அந்த சமுதாயம் மீண்டும் பனைமரம் ஏற வேண்டும், கல்லிறக்கும் தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவர் பாஜகவின் கைக்கூலியாக இருப்பது நமக்கு தெரிய வருகிறதா இல்லையா? இதைதான் கண்டுபிடிக்க வேண்டும். பாஜகனுடைய பி டீமாக செயல்படுகிறார். இன்னொருத்தர் அருமதி அழகாக சொன்னார். இன்னைக்கு பாஜகவின் ஏஜென்ட் நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க அப்பா சினிமாவில் டைரக்டர். நிறைய கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள படத்தைகள்லாம், புரட்சிகரமான சிந்தனை உள்ள படங்கள் எல்லாம் எடுத்து ஒரு அறிவு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர். ஆனால் அவர் பிள்ளை இப்போது நேரடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நான் கேட்கிறேன், இந்த மேடையில் இருப்பவர்களை பாருங்கள், எல்லோரும் உங்களுக்கு தெரிந்தவர்கள். அருமையான திண்டுக்கல் லேனி கூட இங்க 4-5 கூட்டம் பேசியிருக்கிறார். அவர் கூட நெருக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறீர்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் 30-40 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் அரசியல் செய்கிறவர்.
இந்த பகுதியில் இருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறார்கள். நேரடியாக உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலமாக அரசியல் செய்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக 50 ஆண்டு காலம் திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்று ஆட்சி நடத்தியிருக்கிறார். நம்முடைய அருமையான தளபதி அவர்கள் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பொறுப்புகள் ஏற்றுக்கொண்டு அரசின் சார்பிலும் கட்சியின் சார்பிலும் உங்களை நெருங்கி பழகி ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளுக்கு பிளைண்ட் ஸ்கூலுக்கு வந்து இங்கே பிரியாணி கொடுத்து தொடர்ச்சியாக பூந்தமல்லியில் மிக நெருக்கமான பழக்கத்தை கொண்டு வந்தவர் தான் அருமையண்ணன் தளபதி. இப்படியெல்லாம் நாங்கள் எல்லாம் அரசியலில் 75 ஆண்டுகள் செய்து உங்களோடு அக்கால் தங்கையாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மைத்துனராக உங்களோடு நெருக்கமாக பழகக்கூடிய நாங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் அங்கே வந்து நிற்போம். யாருக்கு பிரச்சனை என்று சொன்னாலும் அதை நாங்கள் எடுத்து கேட்போம். இப்படி தான் நான் இன்றைக்கு எங்களுடைய சொந்த பணத்தில் இன்றைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு புல்லட் தருகிறோம், கோப்பைகள் தருகிறோம், இன்றைக்கு அன்னக்கூடைகள்லாம் தருகிறோம் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு ஏதாவது வகையில் உதவிட வேண்டும். சும்மா மைக்கில் பேசிட்டா போதாது, மைக்கில் பேசிட்டு போனால் போதாது. எங்கள் மாவட்ட செயலாளர் இது போல ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இதையெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், சினிமாவில் மிக சிறப்பாக டான்ஸ் ஆடுகிறார் விஜய். நல்லா டான்ஸ் ஆடுவார், கையை தனியாக ஆட்டுவார், காலை தனியாக ஆட்டுவார், எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட்டுவார். அவர் நல்லா ஆட்டக்கூடிய ஆட்ட நாயகன். அவருக்கு கூட ஜோடியாக ஆடுறது சிம்ரான். சிம்ரானும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, விஜயோட நல்லாவே ஆடுவாங்க. இந்த 2 பேர் டான்ஸ் ஆனால் நமக்கு கூட பிடிக்கும். சினிமாவில் பாட்டெல்லாம் பாட்டால் நம்ம நல்லா பார்க்கலாம், நல்லா ரசிக்கலாம். ஆனால் அவர் சினிமாவில் ஆட்டுறது நமக்கு பிடிக்கும். அரசியல் வந்து ஆட்டினா எடுபடுமா? அரசியல் ஆட்டினா எடுபடுமா? நான் சொன்னேன்ல, இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்திருப்பவர்கள், நேரடியாக உங்களோட தொடர்பு உண்டு, உங்களோட பழகி நல்லது கெட்டதை பார்த்தவங்க, சாலை அமைத்து தந்தவர்கள், சாக்கடை அள்ளியவர்கள், அதே போல குடிதண்ணீர் கொடுத்தவர்கள், உங்கள் சாலைகளை சிறப்பாக செப்பனிட்டவர்கள், உங்கள் தெருக்களுக்கு விளக்கு போட்டவர்கள், உங்கள் பகுதியில் பூங்கா கட்டியவர்கள், உங்கள் பகுதியில் சமுதாய கூடம் கட்டியவர்கள், இவர்களை காட்டிலும் விஜய் கட்சிக்காரர்கள் எங்காவது பார்த்துருக்கிறீங்களா? எங்காவது பார்க்கத்தான் முடியுமா? விஜய் இது வரைக்கும் வெளியே வந்திருக்காரா? சினிமாவில் பார்க்கலாம், நேரடியாக பார்த்துருக்கிறீங்களா? போனில் பார்த்தவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றார். சினிமாவில் டான்ஸ் ஆடின விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னா, இப்படி இந்த மக்களோடு 75 ஆண்டு காலம் ரத்தமும் சதயமாக இன்றைக்கு கலந்திருக்கிறோமே திமுக திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் எங்கே போவார்கள்? கேள்வி கேட்க மாட்டோமா? தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி இயக்கம் அல்லவா? தமிழ்நாட்டு மக்களுக்காக பல சட்டங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியவர்களவா? தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற இயக்கம் அல்லவா திமுக? இவ்வளவு பெண்கள் இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இந்த பெண்கள் கணவன்மார்கள் மாசம் 50,000 சம்பளம் வாங்கினால் மனைவி காலையிலிருந்து அடுப்படியில் வேலை செய்து, துணி துவைத்து, வீட்டை சுத்தம் செய்து, கணவன்மாரை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி அவர்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புகிற உங்களுக்கு 50,000 சம்பளம் வாங்கின நீ இந்த வீட்டு வேலை செய்யற இந்த ஒரு 5,000 வச்சுக்கின்னு யாராவது கொடுத்துருப்பாங்களா? ஏதாவது அப்படி இப்படி சொன்னாதான் கொடுப்பாங்களே தவிர நேரடியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அக்கால் தங்கைகளுக்கும் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று, அது உதவி தொகை அல்ல, உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று வழங்கிய ஆட்சி, வழங்கிய தலைவர், வழங்கிய முதலமைச்சர் யார்? நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் தானே. இது போன்ற திட்டங்களை ஜெயலலிதா அம்மையார் பெண்களுக்கு செய்திருக்காங்களா? பெண்கள் அதிகமாக ரசித்த எம்ஜிஆர், பெண்கள் எம்ஜிஆர் படத்தை அதிகமாக ரசித்த பெண்கள், அந்த எம்ஜிஆர் செய்திருக்கிறாரா? வாழ்க்கையே பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி, எதுக்கு எடுத்தாலும் குற்றம் குறை கண்டுபிடிக்கிறாரே பழனிசாமி, இதுவரை அதை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? பொன்னேரிக்கு வந்த முதலமைச்சர் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு 64,000 பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறாரு. வேறு எந்த ஆட்சியா இது போல பட்டா வழங்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய நகரமன்ற தலைவர் சொன்னார்களே, அடுக்கடுக்கான திட்டங்கள் இன்றைக்கு பூந்தமல்லி பகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது படித்தார்களே, அதெல்லாம் உங்கள் பகுதியில் நீங்கள் அனுபவிப்பது தானே. எதை கேட்டாலும் செய்கிற அரசாங்கமாக ஒரு அரசு என்று சொன்னால், ஒரு சாலை அமைப்பது, ஒரு பூங்கா அமைப்பது, ஒரு தண்ணி டேங்க் கட்டுவதாகத்தான் இருக்கும். அதை மிஞ்சி இன்றைக்கு பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான திட்டங்களாக, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக திட்டங்கள், ஏதாவது ஒரு வகையில் ஒரு குடும்பத்தில் ஒருவராக பயன்படுகிற அளவில் இந்த ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால், இதை விட சிறந்த ஆட்சி அவர் எதுவாக இருக்கும்? இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை தானே பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு பின்பற்றி கொண்டு இருக்கின்றன. இந்தியாவில் மிக சிறந்த ஆட்சி, மிக சிறந்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஆய்வில் கண்டுபிடித்தார்களே, மிக சிறிய மாவட்டமாக இருக்கிற, மிக சிறிய மாநிலம் சிக்கிம்,
சிறிய மாநிலம் சிக்கிம் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் பெரிய மாநிலங்களில் முதல் முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அப்படிப்பட்ட மிக சிறந்த நிர்வாகத்தையும் மிக சிறந்த ஆட்சியும் எளிமையின் சொந்தக்காராக எங்கு சென்றாலும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்தே சென்று எல்லா மக்களுடன் கை குலுக்கி அவர்களோடு போட்டோ எடுத்துக்கொண்டு அவர்களை சொந்த உறவினர் போல பாவித்து ரத்த உறவுகளை போல பாவித்து அவர்கள் நெருக்கமாக ஒரு எளிமையான முதலமைச்சரை இந்தியாவில் வேறு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? ஜெயலலிதா அம்மையார் அப்படி நெருங்கி வந்திருக்கிறார்களா? எம்ஜிஆர் அப்படி நெருங்கி மக்களோடு வந்திருக்கிறாரா? வந்திருக்க மாட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டும். 2026ஆம் ஆண்டு இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்படும். இப்போ டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் பூந்தமல்லிருந்து போரூர் வரைக்கும் போகிறது. 2026 ஆட்சி வந்தால்தான் பூந்தமல்லி இருக்கிற மெட்ரோ ரயில் ஐஸ் ஹவுஸ் பீச் வரைக்கும் போகும். எனவே ஆதரிப்பேன். உதயசூரியன் வாழ்க தலைவர் கலைஞர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.